எல்லாம் கோடி கோடின்னு பேசிருக்காங்க. நான் 2,500 ரூபாய் என்னால முதலீடு பண்ண நானும் கோடி சேர்க்க முடியுமா அப்படின்னு அந்த தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துருங்க. மாதம் 2,500 ரூபாய் முதலீடு செய்து 2,500 கோடி அடைவது எப்படி அப்படின்னு அந்த வீடியோட கரு. இப்போ நான் ஒரு சின்ன முதலீட்டாளர், என்கிட்ட பெரிய பணம் இல்ல. நான் 2,500 கோடி ரூபாய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம என்ன பண்ணணும்? மாசம் ஒரு 2,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். வருஷம் வருஷம் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணணும். 2,500 ரூபாய் அடுத்த வருஷம் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்? 2,750 ரூபாய். அதுக்கு அடுத்த வருஷம் இந்த 3,000 ரூபாய். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணினே வரோம்னு வச்சுக்கோங்க. 3,000, 3,500, 4,000 இப்படி 10% எவ்வளவு அந்த 10% நீங்க உங்களால சேர்க்க முடியுமா? 3,000 சேர்க்கறவங்களுக்கு 10%, 300 ரூபாய். அப்புறம் அடுத்த வருஷம் 330 ரூபாய். இந்த மாதிரி 10% சேர்த்துனே வந்து ஒரு 13% ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. 30 ஆண்டு காலம் தொடர்ந்து இப்போ ஒருத்தருக்கு 22, 23 வயசு ஆகுது. இப்ப ஸ்டார்ட் பண்றாரு. 55, 53, 55 வயசுல நான் வேலையை விட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். 30 வருஷ காலம் 2,500 ரூபாய் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்தீங்கன்னா 30 வருஷ காலம் முடிவில் உங்களுக்கு 53 வயசுலயோ 55 வயசுலயோ எப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அதை பொறுத்து நான் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 2 கோடியே 61 லட்சம் ரூபாய் இருக்கும். 2 கோடி 67 லட்சம் ரூபாயில நான் எவ்வளவு பணம் போட்டிருப்பேன் அப்படின்னு ஒன்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும்ல. நீங்க பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய் சேர்த்துனே இருக்கீங்க. ஆனா 30 வருஷ காலத்துல நீங்களே எவ்வளவு பணம் சேர்த்துருப்பீங்கன்னா அதுல 49,34,000 ரூபாய் உங்களோட சொந்த பணமே அதுல இருக்கும். அப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 2 கோடியே 12 லட்சம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா டோட்டல் ஓவரால் வேல்யூ 2.6 crore நீங்க முதலீட்டு பண்ண வேல்யூ 18%, உங்களுக்கு கிடைச்ச லாபம் ஒண்டியே 82%. இது எப்படி நான் 18% போட்டு எனக்கு 82% லாபம் கிடைச்சா? இதுதான் காம்பவுண்டிங்கோட ஃபேக்டர். அப்போ இந்த சின்ன விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி 2,500 ரூபாய் முதலீடு நான் 30 வருஷம் தொடர்ந்து என்னால முதலீடு பண்ண முடியும். 10% இன்க்ரீஸ் பண்ணி அப்படின்னு பண்ணலாம். இப்போ உனக்கு 5 வருஷம் 10 வருஷத்துல உங்களோட வாழ்க்கை தரம் மாறத்தானே மாறும். இதே மாதிரி வாழ்க்கை தரையில ஒரு மனிதர்கள் யாருமே ஓடுறது இல்லை இல்லையா? வாழ்க்கை தரம் மாறும்போது நீங்க இதோட அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றீங்க. 2,500 இருந்து ஸ்டெப் அப் பண்ணும்போது ஒரு 5,000 இருந்து ஸ்டெப் அப், 6,000 இருந்து ஸ்டெப் அப் பண்ணா உங்களுக்கு 6-7 கோடி பண்ணும். இப்போ 2,500 ரூபாய் சம்பாதிக்கிறோம், 6-7 கோடி சம்பாதிக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியும். இந்த யார் யார் முயற்சி பண்ணி முதலீடு பண்றீங்களோ உங்களால பண்ண முடியும். இதோட கால்குலேஷன் எனக்கு வேணும், ஏதாவது எக்ஸல் எங்களுக்கு போட்டு கொடுக்க முடியுமா? வாட்ஸ்அப்ல எக்ஸல் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சீங்கன்னா எங்க ஆளுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க.